1 கிலோ வந்து 450 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு. ஓப்பனாகவே சொல்லிட்டீங்க 450 ரூபா. அவ்வளோதான். இதில் கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய யூஎஸ்பின்னா என்ன? ஏன் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வராங்க டீ சாப்பிட்றதுக்கு? ஸோ எங்கள் யூஎஸ்பி என்னன்னா பேசிக்லி குவாலிட்டி ஆஃப் தி டீ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளே வந்து இந்தியாவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் டீ உலகத்திலே. ஆனால் நம்ம வீட்லேயே நம்ம சாப்பிட்ற டீ பார்த்தீங்கன்னா டீ டஸ்ட்டில் தான் போடுவாங்க. நம்ம வீட்லேயே நம்ம அம்மா நமக்கு டீ போட்டு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா டீ டஸ்ட்டில் தான், டஸ்ட்டு தான். ஸோ இந்த விஷயம் வந்து நான் லண்டனில் இருக்கும்போது வந்து நான் வீட்டில் டீ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வாங்கின டீ பார்த்தீங்கன்னா தூளாக இல்லை, கிரானியூல்ஸாக இருக்கு. கிரானியூல்ஸாக இருக்கும். ஆமாம், இது என்ன கிரானியூல்ஸ்? அங்கே போய் கேட்கக்குள்ள அவன் என்ன பார்த்து சிரிக்கிறான், உங்கள் ஊரில் தானே இதுவே வருது, ஆனால் உனக்கு தானே பாரு. அப்புறம் அவனத்துல இதுதான் டீங்கிறான். இப்போ நீ குடிக்கிறது டஸ்ட்டு. ஸோ இதை ரிமூவ் பண்ணும்போது இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் தான் டஸ்ட்டு. அதுதான் நம்ம இங்கே குடிச்சிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். ஸோ அப்போ அந்த டீ வாங்கி நான் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது இந்த குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருந்தது. அப்போ இதுதான்டா டீ அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் நம்ம வீட்டில் டீ குடிச்சா இதான் குடிக்கணும்ட்டு. அதுக்கப்புறம் எப்போ நம்ம ஒரு டீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னு தோணுச்சோ அதை தான் கொண்டு வரணும்னு நான் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தேன். ஸோ அந்த டீ லீவ்ஸை தான் கொண்டு வரணும், டஸ்ட்டில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஊரில் பார்த்துட்டிங்கன்னா 1 கிலோ டீ லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு கம்மி கிடையாது. அப்புறம் அதுக்கான ரைட் பர்சன் அசாம்லேருந்தே சோர்ஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு நமக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரைஸாக 1 கிலோ வந்து 450 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு. ஓப்பனாகவே சொல்லிட்டீங்க 450 ரூபா. அவ்வளோதாங்க. இதில் என்ன மறைவு இருக்குது? ஸோ நம்ம ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸில் வந்துட்டு எனக்குன்னு ஒரு ஃப்ரான்ச்சைசி ஃபீல் தராங்க, எனக்கு அது போதுமானதாக இருக்குது. இதில் வந்து திரும்ப நான் டீயில் சம்பாதிக்கணும், காஃபியில் சம்பாதிக்கணும்னா அது தேவையில்லாத ஒரு விஷயம். எவர்கிரீனாக இருக்கிற இந்த டீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.